அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இது ஒரு கண் தொடைப்பு வித்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மீண்டும் மீண்டும் யுத்தத்தை நோக்கியே செல்கிறது அமெரிக்க ஈரான் பஞ்சாயத்து பிரச்சனை. அதே போல ட்ரம்ப் நாங்கள் அதாவது மிரட்டி அடிப்பணிய வைக்கக்கூடிய நாடு. நீங்கள் வேணா யுக்ரைனில் இருக்கிற ஜெலன்ஸ்கியை ஏய் டு வாட் ஐ சே அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கியை மிரட்டலாம். மிரட்டினா ஜெலன்ஸ்கி வேணா பயந்து உங்களுக்கு பின்னால் குட்டி போட்ட பூனை மாதிரி வரலாம். ஆனால் ஈரானை நீங்கள் அந்த மாதிரி தப்பு கணக்கு போடக்கூடாது மிஸ்டர் ட்ரம்ப். ஏன்னா இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் என்ன, மெயினான சம்பவம் பார்த்தீங்கன்னா, சம்பவம் செஞ்ச ஈரான் அப்படின்னு யாராவது போட்டாலும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோட்டோ எல்லாரும் எடுக்கிறாங்க இல்லையா, பாகிஸ்தான், கட்டார் பிரைம் மினிஸ்டர் அவங்க இவங்கன்னு எல்லாருமே போய் கட்டி பிடிக்கிறது, கொஞ்சிறது, ஃபோட்டோ பிடிக்கிறது, இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு வைஸ் பிரசிடென்ட்டோட ட்ரம்போட பையனோட. ஆனாலும் ஈரான் நாங்கள் ஃபோட்டோ பிடிக்க வரல, ஃபோட்டோவெல்லாம் தேவையில்லை, ஜோடியாக நின்று ஃபோட்டோ பிடிக்கிற அளவுக்கெல்லாம் இங்கே பெரிய ஒன்றும் எதையும் பிடிங்கிறவும் இல்லை கிழிச்சிடவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டில் வந்தாங்க. மீடியா எல்லாம் வெளியே போ, பேச்சுவார்த்தைக்குள்ள எந்த ஒரு மீடியா, எந்த ஒரு எந்த ஒரு லீக்ஸும் இருக்கக்கூடாது, எல்லாரையும் வெளியே போட்டு தொடச்சி வெளியே எறிஞ்சிட்டு அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க, முக்கியமான ஆட்கள் மட்டும். ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் எந்த ஒரு தீர்மானம், யார் என்ன மாதிரி நியூஸ் போடுறாங்கன்னு தெரியல. ஒஃபிஷியல் சோர்ஸ் நான் இப்போ இந்த நாட்களில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் டெய்லியாக நியூஸ் கிடைக்கக்கூடிய தகவல்களை உடனே அப்டேட் பண்ணி ஒரு நாளைக்கு குறைஞ்சது சிங்களம் தமிழ் வீடியோ 10லேருந்து 12 வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை பற்றின அனலைஸ் மட்டும் தான் இந்த நாட்களில் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா எல்லாருடைய ஆர்வம் அதுதானே, விருப்பம் அதுதானே, நான் நீங்கள் உட்பட அனைவருமே எப்படியாவது இது முடிஞ்சு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா ஒரு மாதிரியாக எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னா நிம்மதின்னு. ஆனால் இது முடிகிற மாதிரியே தெரியலை. ஏன்னா ஈரான் என்ன சொல்கிறாங்க, ஈரான் வில் நாட் கிவ் அப் இட்ஸ் ரைட்ஸ் டு enrichment and the US will force it to accept it, Iranian President Masoud Pezeshkian said during the annual monetary policy conference broadcast on the state media. If you don't stop Iran, Trump சொல்றாரு, if you don't stop Iran and its against in Lebanon, we will strike too hard again. நீங்கள் லெபனானுக்கு சப்போர்ட் பண்ண நிறுத்தலைன்னா நாங்கள் இன்னும் மீண்டும் அதிகமான தாக்குதல்களை நடத்துவோம். அதாவது ஒன்றும் பண்ண முடியலை. இஸ்ரேலை ட்ரம்ப்பால் எதுவுமே பண்ண முடியலை. ஏதோ ஒரு பெரிய குடும்பி இஸ்ரேலுக்கிட்ட இருக்குது ட்ரம்ப்புடைய. அதனால் ட்ரம்ப்புக்கு எதுவுமே பண்ணிக்க முடியலை. இந்த பக்கம் சும்மா ஏதோ சும்மாறா அப்படின்னு ட்ரம்ப்பு இடைக்கிட இஸ்ரேலை மிரட்டுறது மட்டும்தான். நான் இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு போயிடுவடா அப்படின்னு சொல்கிறது மட்டும்தானே தவிர எதுவுமே நேருக்கு நேராக எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண மாதிரி தெரியலை. இது இப்படியே தொடர்ந்தால் யுத்தம் நீடிக்கும், நாங்கள் இன்னும் ஹார்டாக உங்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. ஆனால் எங்களுடைய சில என்ன சொல்கிறது, அதுக்கு உடைமைகளை, அதாவது எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் ஒருபோதும் கைவிடவும் மாட்டோம், எங்களுடைய தன்மானத்தை நாங்கள் இழக்கவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஈரான் தரப்பு சொல்கிறாங்க. இன்றைய மீட்டிங்குடைய எந்த ஒரு பாசிட்டிவான வைப்ஸுமே வெளியாகலை அப்படின்றது தான் இந்த இடத்துல தெரிவிக்க வேண்டியது. பார்க்கலாம், மீண்டும் யுத்தத்தை நோக்கியே செல்கிறது இந்த நிலைமை கூட. பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லாஹ் கரீம்.
And I must, at this point in time, with the fullest sincerity at my domain, thank President Donald Trump for his visionary and very dynamic leadership, which has resulted in this meeting here today in beautiful city of Bergenstock. And I think here we are going to have wonderful discussions which will lead to hopefully very productive results in times to come. I'd like to thank Vice President Jerry Vance for his very able leadership, leading United States team. First of all, I want to thank the President of the United States, who sends his best to all the great leaders assembled here, because he's empowered us to find a diplomatic resolution to a host of issues that matter to the American people, but I think the world. The opening of the Strait of Hormuz, the ending of the Iranian nuclear program, all of these things have already been accomplished. The question before us now is how much more can we accomplish together? Can we turn over a new leaf? Can we change relations in the Middle East permanently? Or do we go back to doing things the old way, which is not our preference, but is certainly very much something that can happen. I have a few other notes of appreciation. First of all, to the Prime Minister of Pakistan. A dear friend of the President's, a dear friend of mine, a guy who has been, with his leadership and his very careful and skilled negotiation, has got us to this point. To his Field Marshal in Pakistan, Asim Munir. I will say that since Field Marshal Munir welcomed us with the Prime Minister in Islamabad, I have joked that I have two very, very important people in my life, an Indian and a Pakistani. The Indian is my wife, and the Pakistani is Field Marshal Munir. And I've probably talked to Field Marshal Munir more than I've talked to anybody else over the last 3 months. Would not be here without his statesmanship. He is, of course, a great military leader, but I think he's shown himself to be a great diplomat. And, of course, who's an amazing friend of the United States of America, but has been also an important part of getting us to this point. I think it's important for the American people, but people all over the world to appreciate that what's brought us to this moment is the President's leadership and the President's willingness